ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிவியலில் முதல் பருவம் அலகு 1ல் அளவீடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அளவீடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 வகை இருக்குது. ஒன்று எண் எண் மதிப்பு, இன்னொன்று அலகு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு அளவீடு அப்படிங்கிறது இப்போ இங்கேருந்து இங்கே இருக்கிற தூரத்தை அளக்கிறது தான். ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளியின் தூரத்தையே அளவிடுவது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் மெஷர்மெண்ட்ஸ். அதாவது இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது 4 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பேனான்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு பென்சில் இருக்குது, ஆனால் அதோட ஹைட் என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ இதை கொண்டாந்து இதோட கம்பேர் பண்ணும்போது இது இதை ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது 4 சென்டிமீட்டர்ஸ். அதுதான் ஒப்பீடு அளவு முறை. சரி, அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2 பகுதிகளை கொண்டது. நீளம், நிறை மற்றும் காலம் ஆகியவை அறிவியலுடைய மிக மிக முக்கியமான அடிப்படை இயற்பியல் அளவுகள் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரி, இப்போது எப்படி மெஷர்மெண்ட்ஸை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அளவிடும் கருவிகள். அளவிடும் கருவிகள்னால் என்ன? மெஷர்மெண்ட் டேப். அளவு நாடா அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் டேப்பு. ஒரு குறிப்பிட்ட தொலைவின் நீளத்தை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. மெஷர்மெண்ட் டேப் அப்படிங்கிறது இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் எத்தனை மீட்டர் அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் அளவு நாடா. சரி, நிறுத்து கடிகாரம் அப்படிங்கிறது ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அளவு ஜாடி அப்படிங்கிறது, இப்போ ஒரு ஜாடி இருக்குது, இந்த ஜாடியில் நான் 1 லிட்டர் தண்ணி தான் கேப்பபிள் அப்படின்னா அந்த 1 லிட்டர் தண்ணி நான் இதுக்குள்ளே ஊற்றலாம். அப்போது ஒரு திரவத்தின் பருமன் அளவை ஈஸியாக என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்குள்ளே இருக்கிறது 1 லிட்டர் அப்படிங்கிறது. அவ்வளோதான். தராசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், கடையிலலாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு பொருளின் எடையை காண பயன்படுத்தப்படுகிறது. மீட்டர் அளவுகோல் அப்படிங்கிறதும் நீளத்தை அளக்க பயன்படுத்துகிறோம். சரி, இப்போது பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி முன்னாடியெல்லாம் அளந்துகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் காமன் பண்ணி ஒரே ஸ்டாண்டர்ட்ஸாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் பன்னாட்டு அழகுமுறை, எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நீளம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் அப்படின்னு தான் அளக்குறாங்க. நீளத்தை எதில் அளக்குறோம்? மீட்டரில் அளக்குறோம். சரிங்களா? நிறைய எதில் அளக்குறோம்? கேஜியில் அளக்குறோம், கிலோகிராம். காலத்தை எப்படி அளக்குறோம்? வினாடியில் அளக்குறோம். வினாடினா செகண்ட். டைம் அப்படிங்கிறது செகண்ட்ஸ். திரவத்தின் பருப்பொருள் அப்படிங்கிறது எதில் அளக்குறோம் அப்படின்னா லிட்டர்ஸ். வெப்பநிலை ஹீட்டை கெல்வினில் அளக்குறோம். மின்னோட்டம் அப்படிங்கிறது ஆம்பியர். மெஷர்மெண்ட் ஆஃப் கரண்ட் ஆம்பியர். பொருட்களின் அளவு அப்படிங்கிறது மோல். பொருட்களின் அளவு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். உங்கள் வீட்டுக்கு நிறையனோட அலகு அப்படின்னு சொல்லி நீங்கள் மோல்னு போட்டுக்கூடாது. பொருட்களின் அளவு தான் மோல். ஒளிச்செறிவு லைட்ஸ், இதுக்கு கேண்டில். அவ்வளோதாங்க, முடிஞ்சா. பன்னாட்டு அழகுமுறை அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அடுத்தது பாருங்கள், நீளம் அப்படிங்கிற டாபிக். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு தான் நீளம் எனப்படும். நீளத்தின் அலகு மீட்டர். நம்ம எஸ்ஐ யூனிட்ஸில் ஆல்ரெடி இருக்கோம். அதன் குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா எம். தமிழில் மீன் குறிப்பாங்க, ஆங்கிலத்தில் எம்னு. சிறிய அளவீடுகள் மில்லி மீட்டர் மற்றும் சென்டிமீட்டரிலும், கட்டிடத்தின் உயரம், விளம்பர பலகையின் நீள அகலம் மற்றும் மின்விளக்கு கம்பத்தின் உயரம் போன்ற பெரிய அளவீடுகள் மீட்டரில் இருக்கும். இப்போது மில்லி மீட்டர் அப்படிங்கிறது எது? நீளத்தோடைய அளவு தான். ஏன்னா அது சின்ன அளவீடுகளை குறிக்கக்கூடியது. மீட்டர் அப்படிங்கிறது பெரிய அளவுகளை குறிக்கக்கூடியது. இரு நகரம் அல்லது கிராமம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு, பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள தொலைவு போன்றவற்றை கிலோமீட்டரில் அளவிட பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப லாங்காக இருக்குது,
ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா அதை நம்ம கிலோமீட்டரில் தான் மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அப்போது லென்த்து அப்படிங்கிறது மில்லிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அப்படிங்கிறதுல அளக்கிறோம். சரிங்களா? இப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர், 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர்ஸ். இதெல்லாம் கொஷின்ஸ் ஏரியாங்க. 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர்ஸ். சரிங்களா? சரி, அடுத்த காணொளியில் நம்ம ஏன் பன்னாட்டு அலகு முறை தேவை, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மெஷர்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.